டேய் யாரா போட்டா? அவன் பையனை போட நம்ம பசங்களை அனுப்பிச்சோம். போனவனுங்களையும் காணும். அவன் பையனும் செத்து போயிருக்கான். துறையும் மொத்தமா முடிச்சு விட்டுருக்கானுங்க. என்னடா நடக்குது? கண்டுபிடிச்சாகணும்டா, கண்டுபிடிச்சாகணும். துறை வேற இப்ப இல்லை. தொழிலை மொத்தமா கையில் தூக்கணும். ஒரு புது குரூப் தான் துறையை முடிச்சிருக்கானுங்க. அவனுங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். விசாரிங்கடா. நான் துறையோட பொண்டாட்டி உறவுகாரங்களாம் விழுப்புரம் பக்கமாக போயிட்டாங்கண்ணா. அவங்கள கண்டுபிடிச்சி விசாரிச்சதில் அவங்களுக்கு எதுவும் தெரிலண்ணா. அவங்கள முதலே சேஃப்டி பண்ணிட்டாங்க போல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, நம்ம போடுறதுக்கு மேலே எவனோ ஒருத்தன் துறைன புள்ளையே போட்டான். அதுலேருந்து தான் இது ஆரம்பிச்சிருக்குது. அண்ணா கண்டுபிடிச்சிட்டேண்ணா. ஹலோ காத்தவரேண்ணா? ஹலோ. ஏய் கட் பண்ணாத. உனக்கு சேதனை தெரியுமா? காலைல வந்து பார்க்க சொன்னாரு. நீயா வந்து பார்க்குறியா இல்லை நாங்கள் வந்து போட்டு போட்டா? வர சொன்னீங்களா? நீ ஆடா போட்ட? நான் இல்ல நீயா போட்ட? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலண்ணா. ஆமா ஆமா ஆமா, உனக்கு புரியாது, உனக்கு புரியாது. எப்படா போட்ட? நான் எது டேய், தோரே நீ தானே போட்ட? நான் என் பேர் காத்தவராயன். எனக்கு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க. நான் அஞ்சனாபுரத்தில் ஒரு பாஸ்போர்ட் கடை வச்சு நடத்தினுக்கிறேன். நீங்கள் தப்பாக நாளை இட்டான்ட்டீங்கண்ணா. தனியா போய் போட்டியா இல்லை குரூப்பா சேர்ந்து போட்டீங்களாடா? நான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலண்ணா. நீ என்ன பண்ண? என்னாண்ட வந்து சேர்ந்துரு. நான் நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லைண்ணா. என்ன துறையை நீங்கள் போட்டிருக்க, உன்னை எப்படி அப்படி விட்டு வைக்க முடியும்? நான் உங்களுக்கு எந்த யூஸாகவும் இருக்க மாட்டேண்ணா. வானாண்ணா. நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன், என் முன்னாடி உட்கார வச்சிருக்கேன், என்கிட்ட வேலை செய்யன்னு கேட்குறேன்றதுனால நான் உன்னை கெஞ்சிறேன்னு அர்த்தம் கிடையாது. நீ என்ன செய்யணும்னு உனக்கு நான் சொல்கிறேன். என்னாண்ட வேலை செய்யணும் நான் உனக்கு சொல்கிறேன். புரிதா உனக்கு? நான் துரனை நான் போடலண்ணா. ஆமாப்பா, நீ போடலன்னே வச்சு. அப்படியே துரனை நான் போட்டது நானாக இருந்தா அவரை போட்ட எனக்கு உங்களை போட எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் நான் போடலண்ணா.